ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர்லேயே உருப்படியாக இருந்த ஒரு விஷயத்த உருப்படி இல்லாமல் ஆக்கி அந்த விஷயத்தை எப்படி தரமட்டமாக்குறாங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு இங்கே போய்ட்டு ரிங் ஈவெண்ட்னு ஒரு ஈவெண்ட் தூக்கி போட்டுட்டோம். நிறையவே சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் முதல் சம்பவமாக அந்த வெப்பன் ட்ராயில் பார்ப்போம். ஒரு காலத்தில் வெப்பன் ட்ராயில் டைமண்டில் தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுங்க, ப்ரோ டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டை தானே ப்ரோ நீ இது ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்ப, இது காசில் தானே விட்டுருக்காங்க, நல்ல விஷயம் தானே யோசிப்பீங்க. அதுதான் தவறு. இதை காசில் விட்டது கூட பிரச்சனை இல்லை, டைமண்ட்லேருந்து எடுத்தது கூட இதில் இருந்து பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா இதில் கொடுக்குற கன் ஸ்கின்னு. என்னென்ன கன் ஸ்கின்னா, இந்த கர்நாக்காரே இந்த வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா எப்படி வீட்டில் இல்லை நாய்க்கு போடுற மாதிரி நம்ம சர்வருக்கு போட்டுருவாங்க. ஏதாவது வேஸ்ட்டாக ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க, அது நம்ம சர்வருக்கு தள்ளி விட்டுறது. இப்போ மற்ற சர்வர்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ராயல்னு ஒன்று இருக்கும். ஆனால் வெப்பன் ட்ராயில் இங்கே பயங்கரமாக நல்ல கன் ஸ்கின்னாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேரு இல்லை சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேரு, ஒரு அக்யூரசி, இந்த மாதிரி சரியான பவர் இருக்கிற ஸ்கின் அதே மற்ற சர்வரில் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் சர்வரில் மட்டும்தான் குப்பையை தூக்கி போடுற மாதிரி பழைய மிஞ்சினது ஈயம் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சர்வர்லாம் போடுவாங்க. அந்த வகையில் வந்து தான் இந்த வெப்பன் ட்ராயல். என்னெல்லாம் அது பெருசாக காசு கொடுத்து ஸ்வின் பண்ணி எல்லாருக்கும் ஓரளவு கலெக்ஷன் இருந்தால் கூட இந்த இதில் உள்ள கன் ஸ்கின் எதுக்குமே உருப்படி இல்லாத பவர், உருப்படி இல்லாத டிசைனு, எதுவுமே நல்லா இல்லை. இந்த இதெல்லாம் நீங்கள் எடுக்க நல்லா இருந்தது அப்போ இல்லை. ஆனால் இதை நம்ம சர்வருக்கு தள்ளி விட்றாங்க. எதனால்னா இந்தியன் சர்வரில் டைமண்டில் பிடுங்கும் போது எதுக்கு நல்ல ஐட்டங்கள்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறது போல ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ஐட்டத்தை டைமண்டில் வாங்கிக்கிட்டோம். டைமண்டில் கொடுக்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறவங்க வந்து மடை விட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு அந்த அல்ப இவெண்ட் உருப்படியாக ஒரு பண்டல் கூட இல்லைங்க, எதுவுமே உருப்படியாக இல்லை. நம்ம இந்தியன் சர்வரில் மட்டும்தான் அந்த மாதிரியான வேலை இல்லைங்கிறனாங்கிறீங்க பார்ப்பாங்க. மற்ற எந்த சர்வர்களையாச்சும் எடுத்து பாருங்க, ஏதாவது நல்ல ஈவெண்ட்டை நல்ல பண்டல்லாம் இருப்போம். நம்ம சர்வருக்கு டைமண்ட் பண்ணலாம் அங்கே ஃப்ரீயாக இருக்கும், எப்படாதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவு இந்தியன் சர்வரை பொறுத்தளவு அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சர்வர். ஒரு வாட்டி ஃப்ரீ ஃபயர் பேன் ஆனிச்சுங்க. ஃப்ரீ ஃபயர் பேன் ஆன உடனே நம்ம ஆளுகெல்லாம் என்ன நினைச்சாங்க, அவர் தான் ஃப்ரீ ஃபயர் போயிடுச்சு நினைப்பாங்க. அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இன்னமும் டைமண்டை பிடிக்கிறாங்க. எப்போ ஃப்ரீ ஃபயர் பேன் ஆனிச்சோ அன்னையிலேருந்து நம்ம ஆளுக்கு டைமண்டை பிடிங்கிட்டே இருந்தாங்க. சும்மாலாம் இல்லைங்க, கண்ட ஈவெண்ட்டு நல்லா இருக்கிற ஈவெண்ட்டை நாசமாக்குறதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம இந்த கரீனா நாயே பண்ணிக்கிட்டே இருந்துருக்காங்க. கரீனாக்கு தாப்பா பண்ணுற சில யூடியூபர்ஸும் இருக்கீங்க. நிறைய கணக்கான யூடியூபர்ஸ் இந்த ஸ்பின்னிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எதனால்னா இப்போ நம்ம அந்த ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட்டெல்லாம் பார்க்கறனால அவங்களுக்கு திரும்ப காசு வந்துடும். ஆனால் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, யூடியூபர்ஸ் என்ன அவங்க போவாங்க, கரீனா இவ்வளோ பண்ணியிருக்காங்கப்பா, நம்ம கரீனா அந்த ஈவெண்ட் எடுங்க, இது சூப்பரான ஈவெண்ட், இது தரமான ஈவெண்ட்டு, இதை எடுங்கப்பா, அந்த பண்டல் நல்லா தரமாக இருக்கிற அந்த பண்டலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி விட்டுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் கருணாகரன் சிக்கன் பேட்ச், அந்த பேட்ச் யூடியூபர்ஸ் எல்லாமே ப்ரொமோஷன் மட்டும்தான். சரி, பை கைஸ், see you next